பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரருக்கும் பிராணாம்பிகை அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டதை அடுத்து இந்திர வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மங்கள வாத்தியங்கள் இசைக்க சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 27ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 28ஆம் தேதி ஸ்ரீ சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டம் திருக்குவளையில் அமைந்துள்ள சப்த விளங்க ஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி பெருந்திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான வசந்த உற்சவத்தை ஒட்டி சிவ வாத்தியங்கள் முழங்க சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து தியாகராஜ சுவாமி பிருங்க நடனம் ஆடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் சுவாமியின் இந்த அபூர்வ காட்சியை கண்டு வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கருப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு காளியம்மன் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. திரளான பெண்கள் விரதமிருந்து வீடுகளில் வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேளதாளங்கள் முழங்க கும்மி பாட்டு பாடி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து முளைப்பாரிகளை வைகை ஆற்றில் கொண்டு சென்று கரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கருப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் கோவில் திருமாலம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மகா காளநாத சுவாமி ஆலயத்தில் சோம யாகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த யாகத்தில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமியும் ஸ்ரீ நீலோத்பலாம்பாள் அம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலிக்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமான திருச்சி திருவானைக்காவல் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி வசந்த உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஜம்புகேஸ்வரர் அம்பாள் மற்றும் அகிலாண்டேஸ்வரி தாயார் உற்சவ மூர்த்திகளுடன் பல்லக்கில் எழுந்தருளி ஆலய பிரகாரத்தில் வலம் வந்து வசந்த மண்டபத்தில் வீற்றிருந்து காட்சியளித்தனர். சுவாமி மற்றும் அம்பாளுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்த பின்னர் மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சுவாமி மற்றும் அம்பாளை வழிபட்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருப்பாதிரிப்புலியூர் அருள்மிகு பெரிய நாயகி சமேத அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 28ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும்
30ஆம் தேதி திருத்தேரோட்டமும் 31ஆம் தேதி தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. வைகாசி பிரமோற்சவத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமான் வெள்ளை நிற மாலை அலங்காரத்தில் சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருள சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வல்லக்கோட்டை சந்நிதி வீதிகளில் சுவாமி வீதி உலா வந்து அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர்.